அடுத்தது ராம்ராஜ் தமிழ் புக் ரிவ்யூ, வீட்டு மருத்துவம் மற்றும் இந்து ஆன்மீகம் தகவல்கள். இன்றைய பதிவில் ரித்தனியா பதிவின் 3வது 3.0 என்ற ஒரு பகுதியாக இந்த பதிவை பதிவு செய்கின்றேன். தம்பதியரின் இடையில் உள்ள சில விஷயங்களை இங்கு பதிவு செய்கின்றேன். முதலில் கம்பராமாயணத்தை எடுத்துக்கொள்வோம். சூர்பனகை ராமனிடத்தில் பேசுகின்றார். அப்பொழுது ராமன் திரும்பவும் உனது அண்ணன் குபேரன், உனது அண்ணன் ராமன் ஆகியோர்கள் வந்து பேசினால் பார்க்கலாம் என்பதைப் போல் முடிக்கின்றான். அதை கேட்டும் கேட்காததை போல் என்ன விஷயம் என்பதைப் போல் சீதாதேவி வருவதாகவும், அதற்கு ராமன் என்ன பதில் சொல்கிறான் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நான் பிரம்மச்சாரி, சரிங்களா? அடுத்த ஒரு திருமண தகவல். ஒரு பெரிய தற்போது சமீபமாக நடந்த திருமணங்களில் பெரிய விஐபி திருமணம். அனைத்து நிகழ்ச்சியும் நடக்கின்றது. மணப்பெண்ணும் மணமகனும் தனியாக ஒரு நீண்ட உட்காரும் இதில் உட்காருகிறார்கள். மெத்தை போன்ற இடத்தில் உட்காருகிறார்கள். அழைத்து வந்தவர் ஏதோ கேட்க சொல்லி அவர் விரைவாக வெளியில் சென்று விடுகின்றார். உடனே மணப்பெண்ணானவள் மணமகன் மீது காலை போடுகின்றார். மடியில் உள்ள அந்த பூச்செண்டை எடுத்து வைத்துவிட்டு மணமகனானவன் மணமகளின் கால்களை பிடிப்பதும் நீட்டுவதும் இருக்கின்றது. சிறிது அந்த ஓய்வெடுக்கின்ற அந்த நிலையில் இருக்கின்ற மணப்பெண் திறந்து பார்த்துவிட்டு இதை வீடியோவாக எடுக்கின்ற தனது சகோதரன் என்று நினைக்கின்றேன் அந்த சிறு பையனை சத்தம் போட்டு வெளியில் செல்ல என்கிறார்கள். இதோடு அந்த பதிவு முடிகின்றது. அடுத்த ஒரு திருமண பதிவில் திருமணம் நடக்கின்றது. உட்கார்ந்து அந்த மணப்பெண்ணானவள் புரோகிதர் என்ன சொல்கிறாரோ அதையும் கேட்டுக்கொண்டு வருபவர்களையும் அவர் வரவேற்பு ஏற்றுக்கொண்டு அவர்களையும் வரவேற்பதைப் போல் எல்லாரையும் கவனித்து கொண்டிருக்கின்றார் மணப்பெண். மணமகனானவன் அருகில் இருக்கின்ற சகோதரிகளோ தோழிகளோ அவர்களுடன் பேசிக்கொண்டு இருப்பதை போன்று இருக்கின்றது. அந்த மணப்பெண்ணானவள் கோபப்பட்டு அவனை 2 அடி அடித்து கவனி என்பதை போல் ஒரு வீடியோவும் இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் ஃபோட்டோ ஷூட் எடுப்பதற்கு மணப்பெண் மணமகனை கூட்டி செல்கிறார். முதலில் மணப்பெண் ஏறி மணமகனை மேலே ஏறுவதற்கு இருக்கும்போது அந்த மேடை